ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் ஊர் திருவிழாவில் இன்றைக்கி யாழுவோட உண்டியல் ஓப்பனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். யாழு வந்து வீட்டிலேருந்து போகும்போதே உண்டியல் ஓப்பன் பண்ணிட்டு போயிருக்கலாம், அப்படி தான் யோசிச்சுது. ஆனால் போகிற அவசரத்தில் உண்டியலை மறந்துட்டு போயிட்டோம். மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே ஓப்பன் பண்ணலான்ற ஒரு முடிவில் அங்கே எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு இடத்துல அந்த பெட்ஷீட்டை போட்டு உக்காந்தாச்சு. இப்போ யாழுவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரையும் கூப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தேடி தேடி பார்த்தா யாரும் காணோம். ஏன்னா திருவிழா கடையில் எல்லோரும் அங்கங்கே தெரிஞ்சாங்க. பாலாவும் சஜினா வேறு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடும்போது ஒரு குட்டி பையன் வந்தான். அவனை உட்கார வச்சு உண்டியலை உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி. யாழோட அப்பா எல்லாருமே வந்து கோயில் பூஜை இது மாதிரி எல்லோரும் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அதனால் நாங்களாகவே சின்ன பசங்களாம் சேர்ந்து எல்லோரும் உடைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி உடைக்கிறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி. எல்லோரும் 100ஸில் நீ என்ன, 50ல் நான் என்ற, 10ஸில் நீ என்னன்னு மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களாம் என்ன ஆரம்பிச்சிச்சுங்க. பசங்க ஒரே ஜாலி தான். காவியா கொஞ்சம் பிஸி, ஏன்னா அவங்க இன்றைக்கி டான்ஸ் ஆடணுன்ற மாதிரி கும்மி பாட்டு டான்ஸ், அதனால் காவியா வரல. எல்லோரும் ஹாய் சொல்ல சொன்னேன். எல்லோரும் ஹாய் சொல்லிட்டாங்களா? இப்போ எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டு. எல்லோரும் எண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாழு எவ்வளோ எண்ணிட்டிங்களா? எவ்வளோ எண்ணினீங்க? எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா 640 ரூபாயா? எல்லோரும் சேர்த்து பார்த்தா 640 ரூபா எண்ணி முடிச்சாச்சு. ஆனால் யாழ் மட்டும் தனியாக என்றேன்னு எல்லா காசையும் மறுபடியும் வாங்கி தனியாக எண்ணுவாங்க பாருங்கள். இப்போ தனியாக என்ன நான் என்றேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரிஞ்ச எல்லா மேக்ஸையும் போட்டு ஒன்றா எண்ணிட்டு இருந்தாங்க. எண்ணி முடிச்சுட்டு அவ்வளோதான். எண்ணி முடிக்கலையாண்ணா? கரெக்டாக மம்மின்னு எண்ணாங்க. சரி, எண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு காசு திருவிழாவில் செலவழிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு காசு சாமி உண்டியலில் தான் போடணுன்றதுனால சாமிக்கு உண்டியலில் போடுறதுக்காக போயிட்டுருக்கோம். போகும்போது ரொம்ப கூட்டமாக இருக்கும். யாழ் ஹாய் சொல்ல சொன்னேன். அது காசை காட்டவா அப்படின்ற மாதிரி காட்டிட்டு உள்ளே போயிட்டு ஒரு காசு தனியாக வச்சுருக்காங்க. உள்ளே போய் உண்டியலில் போட்டுட்டு மிச்ச காசு தான் நம்ம திருவிழாவில் செலவு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. கூட்டத்துக்குள்ள யாழ் நுழைஞ்சு போயிடுச்சு. என்னால் தான் போக முடியலை. உண்டியலில் போட போகிறேன்னே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு டக்குன்னு வந்துருச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் கூட்டத்தில் நுழைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி அதுவே போட்டுட்டு வந்துருச்சு. சரி போகலாமா? இப்போ போட்டு முடித்த ஒரே செகண்டில் பொம்மை கடையில் வந்து நின்றுச்சு யாழோ. என்ன வாங்கலாம், இது வாங்கலாமா, அது வாங்கலாமான்னு. என்ன யாழ் பார்த்த? பெரிய பார்பி வாங்கணும், இந்த கிட்டு வாங்கணும், அந்த கிட்டு வாங்கணும், குக்கிங் கிட்டு வாங்கணும். பெரிய பார்பிலாம் நல்லாவே இல்லை. பெரிய செட்டை வச்சு நான் ஏற்கனவே விளையாண்டுருக்கேன், அதனால பார்பி செட்டு வாங்கினேன். பார்பி செட்டு வாங்கலாம். காலையில் தூங்கி எந்திரிச்சப்பதான் அதுதான் அடுத்த வீடியோவில் போட்டான். அப்படியா? அப்படியே எல்லாமே வாங்கலாம். சரி எல்லாமே வாங்கலாம். ஃபஸ்ட்டு கடையை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம்னா பார்த்துட்டு வர்றதுக்காக சுற்றிட்டு இருக்கோம். அப்போ போகும்போது ஒரு ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, அம்மனோட ஆர்ட்ஸு. அதுக்கு முன்னாடி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்போம். ஹாய் சொல்ல சொன்னிருப்பேனே. இவ்வளோ அழகான ஆர்ட்ஸ், அம்மனோட ஆர்ட்ஸ் வச்சுருந்தாங்க, சிங்கத்து மேலே இருக்கிற மாதிரி. சிங்கத்து மேலேயும் அப்புறம் ஒரு கல்லில் உட்காந்துருக்கிற மாதிரி அந்த ஆர்ட்ஸு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. ஃபோட்டோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேறு பொம்மை கடைக்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இது வேணும், அது வேணும், அது வேணும், சாம்ட்ரி பாக்ஸு இதெல்லாம் இருந்தது இல்லையாலோ. ஸ்டேஷ்னரி கிட்டு அதுதான் ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தானே. இது வேணும், அது வேணும் எல்லாமே சொல்லி வச்சுருந்தோம். அப்பா வந்த ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி. எல்லாமே வாங்கக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ ஒரு பொருள் தான் வாங்கணும். அது ஸ்கூல் ஓப்பனிங் அப்போ வாங்கிக்கலாம். சரியா? திரும்பவும் வரும். இப்போ தான் மறுபடியும் இன்னொரு திருவிழா வருதுல்ல, அதில் வாங்கிக்கலாம். அப்புறம் அவங்க இது உங்கள் ஸ்கூலில் சாக்லேட்லாம் விற்கிறவங்க தானே? அந்த அம்மாட்ட போயிட்டு
அதுக்கு தேவையானதை ஒன்று ஏதோ சாக்லேட் வாங்கினாங்க. அப்படியே நம்ம நம்ம குட்டீஸ்லாம் அவங்க ஒரே மாதிரி saree திருவிழாவுக்காக ஃபோட்டோ பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அப்புறம் யாழ் ஜெல்லியோ என்னமோ ஜில்லுன்னு சாப்பிட்டுச்சு. என்கிட்ட கொடுத்தது வேணாம் சொல்லிட்டேன். அப்போ திருவிழாவில் எல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே இது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. திருவிழாவிலே தூங்கி எந்திரிச்சதுனால நான் ஃபேஸெல்லாம் காட்ட மாட்டேன் சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ஜாலியாக விளாட போயாச்சு. என்ன யாழோ? எஸ். இது பார்பி செட்டாக்கா? ஆமாம். பார்பி செட் வச்சு அதிலே கிச்சன், வேறு என்ன, கிச்சன், டேபிள், வாஷ் பேஷன் எல்லாமே இருக்கும். எல்லாமே வச்சு ஜாலியாக விளாண்டுட்ருக்காங்க. காசு எல்லாமே. இது மட்டும் வாய்ஸ் ஓவர் போடாமல் அப்படியே போட்டிருந்துருக்கலாம். நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க.